ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜனிக். இயக்குனர் சங்கர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றி பேசியிருக்காரு. அதாவது கேம் சேஞ்சர் பட ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூவில் தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டதுக்கு, அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஸோ யார் வேணாலும் வரலாம். தளபதி நல்லது பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக சங்கர் அவர்களுடைய ஃபேமிலியும் தளபதி ஃபேமிலியும் ரொம்பவே க்ளோஸ். ஏன்னா சங்கர் அவர்களுடைய சன்னும் தளபதி அவர்களுடைய சன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. அதனால தான் ஆதித்தி சங்கர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் சங்கர் அவர்களுடைய ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது சங்கீதா அண்ணியும் பார்த்தீங்கன்னா கூட போவாங்க. ஸோ அதனால பர்சனலாக தளபதிக்கு சங்கர் அவர்கள் ஆல்ரெடி விஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ரீசெண்டாக ரிலீஸான இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரோலுக்கு உள்ளாச்சு. ஸோ அதை பற்றியும் அவரு பேசும்போதும் இந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் அதனால பரவாயில்ல. இப்போ கேம் சேஞ்சர் அண்ட் இந்தியன் 3 கவனமா பண்ணியிருக்கேன். படம் பொங்கலுக்கு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியன் 3 ஓடிடின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு. பட் ஆனா அது உண்மை இல்ல. இந்தியன் 3யும் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கான்பிடென்டா பேசியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலா இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் இந்த பேன் இண்டியா கல்ச்சர்லாம் வருவதுக்கு முன்னாடியே எந்திரன்னு சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியன் அளவுக்கு ஒன்று பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் தான் அந்த பேன் இண்டியன் கல்ச்சர்லாம் வந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவரு பண்ண படங்கள் எதுவுமே ஒர்க் ஆகல. பட் அதுக்கான முழு காரணமும் அவரு தான். ஏன்னா இந்தியன் 2 மாதிரி எடுத்தா அது எப்படி ஹிட் ஆகும். இதுல இன்னொரு பயம் என்னன்னா, கேம் சேஞ்சர் இந்தியன் 3ன்னு 2 படங்களுமே இந்தியன் 2 ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போ அவருக்கு ஸ்கிரிப்ட் லெவல்ல அவருக்கு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அட்லீஸ்ட் இந்தியன் 3க்கு இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. பட் கேம் சேஞ்சருக்கு அந்த வாய்ப்புமே இல்ல. எடிட்டிங்ல படத்தை ஒரு 2.5 மணி நேரம் ரேசியா கட் பண்ணி ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. மற்றபடி இந்தியன் 2 கதை மைண்ட் செட்லயே கேம் சேஞ்சர் படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த கேம் சேஞ்சர் படமும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா கேம் சேஞ்சரோட மூல கதை கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடையது. ஸோ அதனால கதையில கொஞ்சம் ஹோப்பு இருக்கு. வர்ற பொங்கலுக்கு படம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஓஜனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.